Hi students, very good afternoon to all. I am Dinagaran from Swami Vivekananda Metric High Secondary School. Today we are going to discuss about Chapter 8 Microbes in Human Welfare. அதாவது இன்றைக்கி நம்ம எந்த லெசன் பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர், மனித நலனின் நுண்ணுயிர்கள். ஓகே, நம்முடைய ஹியூமனில் பார்த்திங்கன்னா மனிதனில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள், ஏன்னா நுண்ணுயிர்கள் நமக்கு நிறைய நோய்கள் ஏற்படுறதா முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். சரியா? ஸோ சில நுண்ணுயிர்களால் நமக்கு பார்த்தோன்னா பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான நுண்ணுயிர்கள் என்னென்னலாம் இருக்குது, அந்த மாதிரியான மைக்ரோப்ஸ் என்னென்னலாம் இருக்குது, அதை பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். அதான் லெசனோட நேமே பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். மனித நலனில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள் எவை. அதில் ஃபஸ்ட்டு கொடுத்துறாங்க பாரு, இந்த சாக்ரோமைசிஸ் செர்வீசியே, சாக்ரோமைசிஸ் செர்வீசியே a species of yeast. இது என்ன சொல்லியிருக்காங்க, a species of yeast அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. used in baking and brewing industry அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த yeast. எது இந்த சாக்ரோமைசிஸ் செர்வீசியன்னு சொல்லக்கூடிய இதோட ஸ்பீசிஸ் ஆஃப் yeast அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஸோ மெயினாக இந்த பேக்கிங்லேயும் அதே மாதிரி அந்த ப்ரீவிங் இண்டஸ்ட்ரி இருக்குல்லப்பா, அதுலேயும் இது அதிகமாக பயன்படுத்திருக்காங்க. சரியா? ப்ரீவிங் இண்டஸ்ட்ரி தெரியல உனக்கு, நிறைய இப்போ ஆல்கஹால்லாம் தயாரிக்காங்களே, அதெல்லாம் என்ன சொல்லியிருக்கோம்னா ப்ரீவிங் இண்டஸ்ட்ரி தான் உனக்கு. கூல்ட்ரிங்க்ஸ்லாம் தயாரிக்கலாம், அதில் என்னது ப்ரீவிங் இண்டஸ்ட்ரி தான் உனக்கு. சரியா? ஸோ அதில் அந்த தொழிற்சாலைகளை இதை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இது இந்த சாக்ரோமைசிஸ் செர்வீசியன்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அதில் சாப்டர் அவுட்லைன் பாருங்கள். ஒன்று மைக்ரோப்ஸ் இன் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? அதை வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் என்னென்ன இருக்குது. அதேமாதிரி மைக்ரோப்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தொழிற்சாலைகளில் இல்லை தொழிற்கூடங்களில் உற்பத்தி பொருட்கள் நம்ம தயாரிக்கிறதில்ல, அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் என்னென்ன இருக்குது. அதேமாதிரி மைக்ரோப்ஸ் இன் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் அண்ட் எனர்ஜி ஜென்ரேஷன் சொல்லக்கூடியது. அது கழிவுநீர் சுத்தகரித்துன்னு சொல்லக்கூடியது. அது ஆற்றல் உற்பத்தியில் அங்கே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் என்னென்ன இருக்குது. மைக்ரோப்ஸ் இன் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் அண்ட் எனர்ஜி ஜென்ரேஷன் சொல்லக்கூடியது. அதில் எந்தெந்த மைக்ரோப்ஸ் இன்வால்வ் ஆகுது. மைக்ரோப்ஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ். ஸோ பயோகேஸ் அப்படின்னு தெரியும், அந்த உயிர்வாயுன்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அந்த உயிர்வாயு உற்பத்தியில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் என்னென்ன இருக்குது, அதில் பயன்படக்கூடிய நுண்ணுயிர்கள் என்னென்ன இருக்குது. தென் அதுக்கப்புறம் பயோ ரெமடிஸ்ன்னு சொல்லக்கூடியது. பயோ ரெமடிஸ் அப்படின்னா உயிரிய தீர்வுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த சாப்டரோட அவுட்லைன்ஸில் கூட. இதை பற்றி நம்ம ஒன்றா பார்க்கலாம். சி த ஃபர்ஸ்ட், மைக்ரோப்ஸ் சச் as பாக்டீரியா, ஃபங்கை, புரோட்டோசோவா, certain algae, virus, viroids and prions are some of the major components of the biological system of the earth அப்படின்னு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி இன்னும் இது எல்லாமே மைக்ரோ ஆர்கானிசம் உனக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் என்ன உனக்கு மைக்ரோ ஆர்கானிசம். சரி, இதெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி பாட்னியில் படிச்சிருப்பீங்க. பாக்டீரியா, ஃபங்கை, புரோட்டோசோவா, certain algae, வைரஸஸ் இதெல்லாம் படிச்சிருக்கீங்க. இதில் வைராய்ட்ஸ் அப்படின்னா என்ன, ப்ரியான்ஸ் அப்படின்னா என்ன, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. வைராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன, வைராய்ட்ஸ் அப்படின்னா எழுதிக்கோங்க. வைராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா வைராய்டுன்னு சொல்லக்கூடியது இஸ் ஸ்மாலஸ்ட் வைரஸ். வைராய்டுன்னு சொல்லக்கூடியது ஸ்மாலஸ்ட் வைரஸ். வைராய்டுன்னு சொல்லக்கூடிய என்ன சொல்லணும்னா ஸ்மாலஸ்ட் வைரஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ அரேஞ்சு இன் சர்க்குலர் குரோமோசோம். வைராய்டுன்னு சொல்லக்கூடிய ஸ்மாலஸ்ட் வைரஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே ஆர்என்ஏ அரேஞ்சுடு இன் சர்க்குலர் குரோமோசோம். வைராய்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்மாலஸ்ட்டு பிளான்ட் வைரஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸ்மாலஸ்ட் வைரஸ் அந்த பிளான்ட் வைரஸ்னு வச்சுக்கோங்க. ஸ்மாலஸ்ட் வைரஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அதில் அந்த பிளான்ட் வைரஸ் ஆர்என்ஏ அரேஞ்சு இன் சர்க்குலர் குரோமோசோம். ஆர்என்ஏ அரேஞ்சு இன் சர்க்குலர் குரோமோசோம் வித்தவுட் ப்ரோட்டீன் கோட். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வருஷம் நீட்டில் கூட அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வித்தவுட் ப்ரோட்டீன் கோட் இதில் இருக்காது. வித்தவுட் ப்ரோட்டீன் கோட். ஓகே, ஸோ வாட் இஸ் அ வைராய்டு. வைராய்ட்ஸில் கூட ஸ்மாலஸ்ட் வைரஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா? அதில் பிளான்ட் வைரஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்என்ஏ அரேஞ்சு இன் சர்க்குலர் குரோமோசோம். ஆனால் என்ன இருக்குதுன்னா வித்தவுட் ப்ரோட்டீன் கோட். இதில் ப்ரோட்டீன் கோட் இருக்காது. திஸ் இஸ் கால்ட் என்னது வைராய்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா ப்ரியான்ஸ் இருக்குது. ஸோ ப்ரியான் அப்படின்னா என்ன, ஓகேங்களா சார்? வைராய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். தென் அதுக்கப்புறம் உனக்கு என்ன இருக்குது அப்படின்னா இந்த ப்ரியான் சொல்லக்கூடியது. ஸோ ப்ரியான் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ப்ரியான்ஸ். ஓகேங்களா? என்ன சொல்லுங்கள், ப்ரியான்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? வைராய்டுன்னு சொல்லக்கூடிய நம்ம தமிழ் என்ன சொல்கிறோம், வைரஸ் மூலகம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அதேமாதிரி ப்ரியான்கள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ ப்ரியான்ஸ் அப்படின்னா என்ன. ஸோ ப்ரியான்ஸ்னு சொல்லக்கூடியது அண்ட் இன்ஃபெக்ஷஸ் என்னது ப்ரோட்டீன் பார்ட்டிகல். an infectious protein particle.
An infectious என்னப்பா சொல்லியிருக்காங்க, an infectious protein particle similar to a virus. It is also similar to a virus. ஓகேவா? ஸோ ப்ரியான்ஸ்னு சொல்லக்கூடியது an infectious protein particle similar to தானது வைரஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. similar to தானது வைரஸ் பட் லேக்கிங் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். ஆனால் என்ன இருக்காது, பட் லேக்கிங் நியூக்ளிக் ஆசிட். அதில் வந்து வித்தவுட் ப்ரோட்டீன் கொண்டு சொல்கிறோம். நம்ம இதில் வந்து ப்ரோட்டீன் பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, சிமிலர் டு த வைரஸ்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு. ஆனால் இதில் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, லேக்கிங் நியூக்ளிக் ஆசிட். அதாவது வைராயில் வந்து என்ன இருக்குன்னா வித்தவுட் ப்ரோட்டீன் கோட்னு சொல்கிற மாதிரி, இந்த ப்ரியானில் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணாட்டும் லேக்கிங் நியூக்ளிக் ஆசிட் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, இது வந்து பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ஸோ அதான் கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் த மேஜர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த பயாலஜிக்கல் சிஸ்டம் ஆஃப் த எர்த் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பாக்டீரியாக்கள், பூஞ்சை, புரோட்டோசோவா, அதில் சில பாசின்னு சொல்லக்கூடியது, வைரஸ்கள், வைரஸ் மூலம் சொல்லக்கூடிய வைராய்டு, பிரியான்கள்னு சொல்லக்கூடியது. சரியா, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இது எல்லாமே வந்து மைக்ரோப்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமியோட அந்த உயிர் மண்டலத்தின் முக்கிய கூறுகள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரியா, அதேமாதிரி பயன் தரக்கூடிய பல வகையான நுண்ணுயிர்கள் வந்து நம்முடைய ஹியூமன் லைஃப்பில் வந்து நிறைய இருக்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சரியா, அதில் கொடுத்துற மாதிரி என்ன அப்படின்னா several microorganisms ஆர் பெனிஃபிஷியல், நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. சரியா, அண்ட் கான்ட்ரிபியூட் டு த ஹியூமன் வெல்ஃபேர். ஸோ நம்முடைய நலனில், நம்முடைய அக்கறையில் வந்து பயன்படக்கூடிய நிறைய வகையான நுண்ணுயிர்கள் வந்து இதில் வந்து இருக்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்ரோப்ஸ் ஆர் ப்ரெசன்ட் எவரிவேர். ஓகே, மைக்ரோப்ஸ் எங்கே வேணால் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, உனக்கே தெரியும். சரியா, ஸோ சாயிலில், வாட்டரில், ஏரில், ஓகே, அதே மாதிரி வித் இந்த பாடிஸ் ஆஃப் த அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் எல்லா இடத்துலையுமே உனக்கு என்னது மைக்ரோப்ஸ் வந்து உனக்கு என்னது இருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, த மைக்ரோப்ஸ் லைக் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை can be grown on the nutritive media to form the colonies which can be visibly seen அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது முக்கியமாக பாக்டீரியா மற்றும் பூஞ்சைன்னு சொல்லக்கூடியது போன்ற நுண்ணுயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வளர் ஊடகத்தில் வந்து வளர்க்கக்கூடியது. சரியா, கூட்டமாக வாழக்கூடியது. சரியா, ஸோ மைக்ரோப்ஸ் லைக் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை கேன் பி க்ரோன் இன் நியூட்ரிட்டிவ் மீடியாவில் வந்து நம்ம வந்து க்ரோத் பண்ணலாம். இதே பாக்டீரியாவையும் ஃபங்கை நம்ம வந்து என்ன பண்ணணும், க்ரோத் பண்ணி அதை வந்து நம்ம வந்து வளர்க்கலாம். ஸோ அது என்னவோ அது கூட்டமாக வாழக்கூடிய டு ஃபார்ம் என்னது காலனிஸ் which can be அப்போ அது அப்படி இருக்கிறதுனால கேன் ஈஸிலி என்னது சீன், விசிபிளி சீன் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஈஸியாக நம்மளை வந்து பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கூட்டங்களை வெறும் கண்ணாலே வந்து நம்மளை வந்து பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி சம் ஆஃப் த மைக்ரோப்ஸ் யூஸ்ஃபுல் டு த ஹியூமன் வெல்ஃபேர் ஆர் டிஸ்கஸ் ஹியர் அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இந்த லெசனில் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன, நமக்கு ஹியூமனுக்கு பயனளிக்கக்கூடிய இல்லை நன்மை பயக்கக்கூடிய இல்லை நன்மை தரக்கூடிய சில நுண்ணுயிர்கள் வந்து இருக்குது. அது என்னென்ன நுண்ணுயிர்களுக்கு, அதில் என்னென்ன மைக்ரோப்ஸ் இருக்குது, அந்த மைக்ரோப்ஸ் பற்றி இப்போ நம்ம இந்த லெசனில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, சம் ஆஃப் த மைக்ரோப்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் டு யார், ஹியூமன் வெல்ஃபேர். ஸோ அதை பற்றி இங்கே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் மைக்ரோப்ஸ் இன் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மைக்ரோப்ஸ் இன் ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, அதாவது வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்களில் ஓகேவா எந்த வகையான நுண்ணுயிர்கள்லாம் வந்து பயன்படுது, மைக்ரோப்ஸ் இன் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இன் எவ்ரிடே லைஃப் மைக்ரோப்ஸ் அண்ட் their ப்ராடக்ட் ஆர் யூஸ்டு இன் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் இது இட்லி, தோசை, சீஸு, கேர்டு, யோகாட்டு, டஃப்பு, சரியா, ப்ரெட்டு, வினிகர் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அன்றாட வாழ்வில் நாம் தயாரிக்கக்கூடிய இட்லி, தோசை, சரியா, இட்லி, தோசை, அப்புறம் என்ன இருக்குது, சீஸு, பாலாடை கட்டின்னு சொல்லக்கூடியது, தயிர், சரியா, அதே மாதிரி என்னது யோகாட்டு, அதேமாதிரி பிசைஞ்ச மாவு, அதாவது டஃப்னு சொல்லக்கூடியது, பிசைஞ்ச மாவு, ரொட்டி, அதாவது ப்ரெட் அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வினிகர். ஓகே, இந்த மாதிரியான இந்த உணவுப் பொருட்களை வந்து பார்த்திங்க அப்படின்ட்டு ஸோ நுண்ணுயிர்கள் மற்றும் அதனுடைய விலை பொருட்கள்னு சொல்லக்கூடியது அதிகமாக வந்து பயன்படுத்துறதா வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, அதிகமான நுண்ணுயிர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சரியா, இன் எவ்ரிடே லைஃப் மைக்ரோப்ஸ் அண்ட் தேர் ப்ராடக்ட்னு சொல்லக்கூடியது. ஓகேவா, ஸோ நம்ம அன்றாட பாடலாம் நம்ம தயாரிக்கக்கூடிய இட்லியாக இருக்கட்டும், இல்லை தோசையாக இருக்கட்டும், இல்லை சீஸாக இருக்கட்டும், கேர்டாக இருக்கட்டும், யோகாட்டாக இருக்கட்டும், டஃப்பாக இருக்கட்டும், ப்ரெட்டாக இருக்கட்டும், வினிகர், இதில் வந்து நிறைய வகையான நுண்ணுயிர்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராடக்ட் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், முக்கியமானது பாக்டீரியா லைக் லாக்டோபேசிலஸ் அசிட்டோஃபைலஸ்ன்னு சொல்லக்கூடியது. லாக்டோபேசிலஸ் என்னது, அசிட்டோஃபைலஸ், லாக்டோபேசிலஸ் அசிட்டோஃபைலஸு, லாக்டோபேசிலஸ் லாக்டிஸ்ன்னு சொல்லக்கூடியது. லாக்டோபேசிலஸ் என்னது, லாக்டீஸ்ன்னு சொல்லக்கூடியது. ரெண்டு முக்கியமாக என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா வந்து ஃபஸ்ட் ஒன்று லாக்டோபேசிலஸ் அசிட்டோஃபிலஸு, லாக்டோபேசிலஸ் லாக்டிஸ், ரெண்டு லாக்டோபேசிலஸ் அசிட்டோஃபிலஸு, லாக்டோபேசிலஸ் லாக்டிஸ் அண்ட் ஸ்டெப்டோகாக்கஸ் லாக்டிஸ். அண்ட் என்னப்பா ஸ்டெப்டோகாக்கஸ் என்னது, லாக்டிஸ். ஸோ காமன்லி கால்டு இது மூணுத்துக்கு சேர்த்து நம்ம என்ன சொல்கிறோம், லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறோம். LAB, லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா. ஓகே, இதெல்லாம் சேர்ந்து ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து
என்ன சொல்லியிருக்காங்க, லாக்டோபேசிலஸ் அசிடோஃபிலஸ், லாக்டோபேசஸ் லாக்டேஸு, இன்னொன்று சொல்லுங்கள் ஸ்டெப்டோகாக்கஸ் லாக்டேஸ்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து இது 3 சேர்ந்து நம்ம என்னப்பா சொல்கிறோம் அப்படின்னா வந்து காமன்லி நோன் அஸ் லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லாக்டிக் ஆசிட் என்னது, பாக்டீரியா. ஸோ அதில் ஆர் ப்ரோபயோட்டிக்னு சொல்லிட்டேன் அவனுக்கு. அது என்னது, ப்ரோபயோட்டிக் விச் செக் த க்ரோத் ஆஃப் பேத்தஜெனிக் மைக்ரோஸ் இந்த ஸ்டொமக் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த டைஜஸ்டிவ் ட்ராக்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ பயன் தரக்கூடிய நுண்ணுயிர்கள் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த வகையை சார்ந்து, ப்ரோபயோட்டிக் வகை. அதாவது ப்ரோபயோட்டிக் அப்படின்ட்டு நமக்கு நன்மை தரக்கூடிய வகையை சார்ந்தால் என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரோபயோட்டிக்னு சொல்லக்கூடியது. ஸோ ப்ரோபயோட்டிக் என்னது, நமக்கு பெனிஃபிஷியல் இருக்கக்கூடிய எல்லாமே என்னது ப்ரோபயோட்டிக் அப்படின்னு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நமக்கு நன்மை தரக்கூடிய அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இரைப்பை அதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஸ்டொமக் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நம்மளுடைய உணவு பாதையில் ஓகே நோய் உண்டாக்கக்கூடிய நுண்ணுயிர்களோட வளர்ச்சி என்னது கட்டுப்பாடு தான் வந்து கொடுத்துருக்காங்க. விச் செக் த க்ரோத் ஆஃப் பேத்தஜெனிக் மைக்ரோப்ஸ் இந்த ஸ்டொமக் அண்ட் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த டைஜஸ்டிவ் ட்ராக்ட். ஸ்டொமக்லையும் அதே மாதிரி அதர் பார்ட்ஸ் ஆஃப் த டைஜஸ்டிவ் ட்ராக்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு நோய் உண்டாகக்கூடிய ஓகே டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய ஸோ அந்த மைக்ரோ ஆர்கானிஸை அந்த மைக்ரோப்ஸ் என்ன பண்ணுது, அதனோட வளர்ச்சியை அந்த க்ரோத் என்ன பண்ணுது, கட்டுப்படுத்துது. ஓகேங்களா? இது அதனால் கீழே பாருங்கள், LAB லாக்டிக் ஆசிட் பாக்டீரியான்னு சொல்லக்கூடியது. லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா க்ரோஸ் இன் அ மில்க். ஓகே, அது எதில் க்ரோ ஆகிறதா கொடுத்துருக்காங்க, மில்க் வந்து க்ரோ ஆகிறதா கொடுத்துருக்காங்க. ஸோ பாலில் வளரும் லாக்டிக் அமில பாக்டீரியாக்கள். ஓகேவா? ஸோ பாலில் உள்ள அந்த என்ன சொல்லியிருக்காங்க, அந்த பால் புரதம்னு சொல்லக்கூடியது சேகரித்து கேசின் அப்படின்னு சொல்லக்கூடிய தயிரை வந்து மாத்திரதான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த LAB பாக்டீரியா க்ரோஸ் இன் அ மில்க். அது என்ன பண்ணுதுப்பா, அண்ட் கன்வெர்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த கன்வெர்ட் வந்து கேர்டை வந்து மில்க் என்னவா கன்வெர்ட் பண்ணுது, கேர்டை வந்து கன்வெர்ட் பண்ணுது. மில்க் என்னவா கன்வெர்ட் பண்ணுது, கேர்டை வந்து கன்வெர்ட் பண்ணுது. ஓகேவா? அப்போ பாலில் வளரக்கூடிய அந்த லாக்டிக் ஆசிட் பாக்டீரியான்னு சொல்லக்கூடியது. சரியா? அது என்ன பண்ணால் அந்த பால் என்ன மாற்றுறது, கேர்டாக மாற்றுது, கன்வெர்ட் into கேர்டு. தேர்பை அது எது மூலிமா, தேர்பை டைஜஸ்டிங் இந்த மில்க் ப்ரோட்டீன். ஸோ வாட் இஸ் நேம் தட் மில்க் ப்ரோட்டீன், தட்ஸ் கால்ட் த கேசின்னு சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ பாலில் வளரக்கூடிய அந்த லாக்டிக் அமில பாக்டீரியாக்கள்னு சொல்லக்கூடியது. பாலில் உள்ள அந்த பால் புரதம்னு சொல்லக்கூடியது. பாலில் உள்ள அந்த பால் புரதம் மில்க் ப்ரோட்டீன் பேர்னு சொல்லியிருக்காங்க கேசின். அது வந்து சேகரித்து ஸோ கேசின் அப்படின்னு சொல்லக்கூடிய தயிரை வந்து மாத்திரை வந்து கொடுத்துருக்காங்க. கேசின் சொல்லக்கூடிய தயிரை வந்து மாத்திரை வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் a small amount of curd added to a breast milk as a starter or inoculum contain the millions of lactobacilli. இப்போ நம்ம ஜென்ரலாக நம்ம வீட்டில் செய்யக்கூடியதான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பால் இருக்குது, பாலை சுட வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம மோர் வந்து ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஆட் பண்ண அப்படின்னா வந்துட்டு அடுத்த நாள் அது உனக்கு என்ன வருது, தயிராக மாறுது. அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அது வந்து பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு பாருங்கள், a small amount of curd கொடுத்தாங்களா, a small amount of என்னது curd added எதில் to a fresh milk as a starter or inoculum. starter என்னது, inoculum சொல்லக்கூடியது. inoculum சொல்லக்கூடியது என்ன, starter or inoculum சொல்லக்கூடியது a culture containing the yeast or bacteria. எழுதிக்கோங்க, starter or inoculum சொல்லக்கூடியது a culture contain என்ன இருக்கும், அதில் yeast இருக்கலாம், அது என்னது பாக்டீரியா. a culture contain yeast or bacteria, a culture containing yeast or bacteria. so that is used to start the process of fermentation. to start the process of fermentation. அதாவது இதுக்கு ஸ்டார்டர் என்னக்குலாம் சொல்லக்கூடிய a culture containing the yeast or bacteria. so that is used to start the process பண்ணது fermentation சொல்லக்கூடியது. fermentation தெரியும் உனக்கு, நொதிச்சு வைக்கக்கூடியது. ஓகே, நொதித்தல் அப்படின்னு நிலவுக்கு பார்த்தா நம்ம சொல்லணும் fermentation சொல்லக்கூடியது. அப்போ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் curd added to the breast milk, அங்கே என்ன ப்ராசஸ் நடக்குது, fermentation ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சிருது. அதான் ஸ்டார்டர் என்னக்குலாம் சொல்லக்கூடியது. ஸோ கண்டெய்னரில் என்ன இருக்குது, மில்லியன்ஸ் ஆஃப் என்ன இருக்குப்பா, லாக்டோபேசிலை. மில்லியன்ஸ் ஆஃப் என்ன இருக்குது அப்படின்னா லாக்டோபேசிலை. ஓகேங்களா? ஸ்டார்டர் என்னக்குலாம் கண்டெய்ன் மில்லியன்ஸ் ஆஃப் லாக்டோபேசிலை which under suitable டெம்பரேச்சர். ஓகேவா? எவ்வளோ கொடுத்துருக்காங்க, கிரேட்டர் த லெசன் சொல்லக்கூடியது 40 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. 40 டிகிரி செல்சியஸ் மல்டிப்ளை அண்ட் கன்வெர்ட் த மில்க் இன்டு என்னது கேர்டுன்னு கொடுத்துருக்காங்க அவனுக்கு. சரியா? ஸோ தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. சரியா? அதாவது என்ன அப்படின்னா வந்து அந்த தூய பால்னு சொல்லக்கூடியது. ஓகே, அந்த உரைன்னு சொல்கிறாங்களே, அந்த தூய பாலில் உள்ள அந்த உரைன்னு சொல்லக்கூடியது. அதில் வந்து நிறைய அந்த மைக்ரோஸ் வந்து நம்ம ஆட் பண்ணதுனால அந்த தயிரில் நம்ம நிறைய மில்லியன் கணக்கு என்ன இருக்குது, லாக்டோபேசிலை ஏன்னா பாக்டீரியா வந்து அதிகமாக இருக்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக எந்த வெப்பநிலை, அந்த 40 டிகிரி செல்சியஸ் கிரேட்டர் தான் லெசன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த எண்ணிக்கையில் வந்து பெருகி பாலை என்ன மாற்றணுக்கு தயிரை வந்து மாத்திரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி மெயினாக the curd is more nutritious than milk. ஸோ அதாவது
பாலை விட அதிகப்படியான நியூட்ரிஷன் சொல்லக்கூடியது எது அப்படின்ட்டு எது சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு தயிர் தான் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ மெயினாக பாலை விட தயிரில் வந்து அதிக சத்தான கரிம அமிலங்கள் வந்து இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வைட்டமின்கள் வந்து இருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்து நம்பர் கண்டெயின் த நம்பர் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட் அண்ட் என்னது விட்டமின்ஸ். அப்போ கேர்டு தான் அதிகப்படியானது நியூட்ரிஷன்ஸ் வந்து இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. அதிகப்படியான நியூட்ரிஷன் சொல்லக்கூடியது நம்பர் ஆஃப் என்ன இருக்குது, ஆர்கானிக் ஆசிட் இருக்குது, அதே மாதிரி விட்டமின்ஸ் இருக்குது. எது கம்பேர் பண்ணும்போது மில்க் வந்து கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் பாலை வந்து தயாராக மாற்றுறேன். ஓகேங்களா? அதை நம்ம என்ன பண்ணுறேன், அந்த சொல்கிறல உனக்கு அந்த புறம்பூர் நம்ம ஆட் பண்ணுவோம்ல, அந்த ஆட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய பேக்டீரியா தான் உனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா வந்துட்டு அது வந்து என்னவா மாற்றுது, உனக்கு கேர்டை வந்து மாற்றுது. சரியா? ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அதோட பேர் என்னென்னு வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் பாருங்கள், முன்னாடி ப்ரீபயோட்டிக் அப்படின்னா என்ன, ப்ரீபயோட்டிக் அப்படின்னா ப்ரோபயோட்டிக். ப்ரோபயோட்டிக் ஆல்ரெடி டோல்டு இட்ஸ் வெரி பெனிஃபிஷியல் டு த ஹியூமன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். நம்ம ப்ரீபயோட்டிக்னு சொல்லக்கூடியது என்ன, ப்ரீபயோட்டிக்னு சொல்லக்கூடியது இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆர் காம்பவுண்ட்ஸ் இன் ஃபுட் ஃபைபர்ஸ். காம்பவுண்ட்ஸ் என்னது, ஃபுட் ஃபைபர்ஸ் சொல்லக்கூடியது. இவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நார் சத்துள்ள உணவில் உள்ள கூட்டுப் பொருட்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நார் சத்து இருக்கக்கூடிய, சரியா, அந்த உணவில் இருக்கக்கூடிய அந்த கூட்டுப்பொருள் அதான் காம்பவுண்ட். ப்ரீபயோட்டிக்ஸ் அது காம்பவுண்ட்ஸ் இன் ஃபுட் ஃபைபர்ஸ் தட் இன்டியூஸ் த growth or activity of beneficial microorganism. இது என்ன பண்ணுதுன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ நமக்கு நன்மை பயக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்களோட வளர்ச்சியும் செயல்திறன் இது என்ன பண்ணுது, தூண்டுறதா வந்து கொடுத்துருக்காங்க. நன்மை தரக்கூடிய, ஓகேவா, இல்லை நன்மை பயக்கக்கூடிய நுண்ணுயிர்களோட அந்த மைக்ரோப்ஸோட growth, ஸோ வளர்ச்சியும் அதனுடைய செயல்திறனை இது என்ன பண்ணுது, தூண்டி விடுறதா வந்து கொடுத்துருக்காங்க. சரி, growth and activity beneficial microorganism. ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ப்ரோபயோட்டிக்ஸ் ஆர் த லிவ் மைக்ரோ ஆர்கானிசம். ஓகேங்களா? ப்ரோபயோட்டிக்ஸ் சொல்லக்கூடிய என்னது, லிவ் மைக்ரோ ஆர்கானிசம் intended to provide the health benefits கொடுத்துருக்காங்களா, intended to provide health benefits when consumed generally by improving or restoring the gut flora அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரோபயோட்டிக்னு சொல்லக்கூடியது பை பயன் தரக்கூடிய நுண்ணுயிர்கள் நமக்கு பெனிஃபிஷியல் தரும். பெனிஃபிஷியல் மைக்ரோப்ஸ் எல்லாமே என்னது, ப்ரோபயோட்டிக் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து நம்ம சாப்பிடும்போது, ஓகேங்களா, ஸோ அந்த குடலில் வாழக்கூடிய அந்த குடல்வாழ் நுண்ணுயிர்கள்னு சொல்கிறாங்க, அது அதிகமாகிறதுனால, விருத்தி அடைகிறதுனால, சரியா, அல்லது வந்து புதுப்பிக்கப்படுறதுனால பல உடல் நலன் சார்ந்த நன்மைகள் நமக்கு வந்து ஏற்பட வந்து கொடுத்துருக்காங்க. இது உள்ளுக்குள்ளே நம்ம எடுத்துக்கிறதுனால. ஓகேங்களா? ஸோ தெளிவாக தெரிஞ்சுக்கும். ப்ரோபயோட்டிக்னு சொல்லக்கூடியது நமக்கு பயன் தரக்கூடிய நுண்ணுயிர்கள், நமக்கு பெனிஃபிஷியல் இருக்கக்கூடிய மைக்ரோஸ் அப்படிமா நம்ம சொல்கிறோம். இதை நம்ம சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு குடலில் வாழக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள்னு சொல்லக்கூடியது, குடல்வாழ் நுண்ணுயிர்கள் அதிகமாகிறதுனால, விருத்தி அடைகிறதுனால, அதேமாதிரி புதுப்பிக்கப்படுறதுனால பல உடல்நலன் சார்ந்த நன்மைகள் வந்து ஏற்பட வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய இம்ப்ரூவிங் ரீஸ்டோரிங் தானது கட் ஃப்ளோரா அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ப்ரொவைட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ். என்னது, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னது, எப்போ, வென் கன்சியூம்டு ஜென்ரலி பை த இம்ப்ரூவிங் ஆர் ரீஸ்டோரிங் என்னது கட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லக்கூடிய திஸ் இஸ் கால்ட் என்னது ப்ரோபயோட்டிக் அப்படின்னு மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், முக்கியமானது இப்போ பால் எப்படி தயாராக மாறிச்சு இந்த கதை நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சரியா? ஸோ அடுத்து யோகாட் அப்படின்னா என்னப்பா, யோகாட் அப்படின்னா என்ன, யோகாட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த பாக்டீரியல் fermentation of milk and lactic acid is produced as a by product அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. யோகாட் அப்படின்னா என்ன, ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி எனக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கோ யோகாட் அப்படின்னா என்ன. ஓகேவா? ஸோ யோகாட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது, ஓகேவா, யோகாட் அப்படின்னா ஒரு புளிப்பாக்கப்பட்ட ஒரு பால், அதான் யோகாட்னு சொல்லக்கூடியது. யோகான்னு சொல்லக்கூடியது புளிப்பாக்கப்பட்ட ஒரு பால், அதான் பெர்மெண்டட்னு சொல்லக்கூடியது. பெர்மெண்டட் மில்க் இஸ் கால்ட் என்னது, யோகாட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். யோகாட்னு சொல்லக்கூடியது ஒரு புளிப்பாக்கப்பட்ட பால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அதாவது பதப்படுத்தப்பட்ட பாலில், ஓகே, பெர்மெண்டட் சொல்கிறோம். அந்த பதப்படுத்தப்பட்ட பால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு உயிருள்ள பாக்டீரியாக்களை வந்து சேர்த்து பல மணி நேரம் வந்து நம்ம வைக்கிறது மூலிமா, சரியா, நமக்கு என்னது யோகாட் வந்து தயாராகதா சொல்லியிருக்காங்க. யோகாட்னு தெரிய தெரிஞ்சுக்கப்பா, யோகாட்னு சொல்லக்கூடிய ஒரு புளிப்பாக்கப்பட்ட ஒரு பால், பதப்படுத்தப்பட்ட பாலில் வந்து பார்த்தோம்னா வந்துட்டு உயிருள்ள பாக்டீரியாக்களை வந்து சேர்த்து பல மணி நேரம் வந்து நம்ம வந்து வைக்கிறது மூலிமா நமக்கு என்ன தயாராகிறத கொடுத்துருக்காங்க, யோகாட் வந்து தயாராகிறத வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் அது ஜெனரலாக நமக்கு தெரியும் உனக்கு, இப்போ பாலில் கம்மியான அந்த கம்மியான அளவு வந்து என்னது, மோர் ஊற்றி, சரியா, வைக்கிறது மூலிமா அது இயற்கையாகவே என்னது புளிச்சு போய் நமக்கு என்ன மாறுது வந்து தயாராக மாறுது. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பாலில் என்னது சிறிதளவு மோர் ஊற்றி அதை வைக்கிறது மூலிமா அது இயற்கையாகவே என்ன மாறுது, உனக்கு புளித்து போய் தயிராக வந்து மாறுது. முக்கியமாக வந்து யோகாட் தயாரிக்கிறதுக்கு நம்ம என்ன தேவைப்படான்ட்டு உயிருள்ள பாக்டீரியாக்கள் வந்து தேவைப்பட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க. யோகாட் தயாரிக்கிறதுக்கு நம்ம என்ன தேவை, உயிருள்ள பாக்டீரியாக்கள் தேவை. ஓகே, அப்போ என்ன பண்ணணும், நம்ம அதை அந்த உணவு தொழிற்சாலைகளில் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா தயாரிக்கலாம். உனக்கு உணவு தொழிற்சாலைகள் என்ன பண்ண முடியும், தயாரிக்க முடியும். எது, அந்த பாக்டீரியா, உயிருள்ள பாக்டீரியாக்கள் நம்ம எதில் தான் தயாரிக்க முடியும், உணவு தொழிற்சாலைகள் தான் நம்ம என்ன சொல்லணும், அதை தயார் செய்ய முடியும். ஓகேங்களா? அப்போ அதேமாதிரி யோகாட்னு சொல்லக்கூடியது புரத சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால,
யோகர்ட்லேருந்து புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால அது உடல் பருமன் வந்து குறைச்சி நம்முடைய தசைகளுக்கு வந்து வலுவூட்டுறதாக வந்து கொடுத்துருக்காங்க. இது இந்த யோகாட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அது மாதிரி இந்த யோகாட்னு சொல்லி இது ஒரு ப்ரோபயோட்டிக் அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. யோகான்னு சொல்லக்கூடியது ஒரு ப்ரோபயோட்டிக்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், அந்த பதப்படுத்தப்பட்ட பாலில் எது நம்ம சேர்க்கணும்னா உயிருள்ள பாக்டீரியா வந்து சேர்த்து பல மணி நேரம் வைக்கிறது மூலியமாக தான் நமக்கு என்னது அந்த யோகாட் வந்து தயாராகுது. அப்போ என்னடா அந்த பதப்படுத்த பாலில் அந்த உயிருள்ள பாக்டீரியான்னு சொல்லக்கூடியது ஒன்று லாக்டோபேசிலஸ் பல்காரிஸ்ன்னு சொல்லக்கூடியது. லாக்டோபேசிலஸ் என்னது பல்காரிஸ். லாக்டோபேசிலஸ் என்னது பல்காரிஸ். ஓகேங்களா? அதேமாரி வந்து அடுத்து வந்து ஸ்டெப்டோகாக்கஸ் தெர்மோஃபைலஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஸ்டெப்டோகாக்கஸ் தெர்மோஃபைலஸ்ன்னு சொல்லக்கூடியது. இந்த 2 பாக்டீரியாக்கள் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்துட்டு ஸோ பதப்படுத்துவதன் மூலிமா நம்ம என்ன தயாரிக்கலாம் அப்படின்னா வந்துட்டு இந்த யோகாட் வந்து நம்ம வந்து தயாரிக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. சி யோகாட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை அ பாக்டீரியல் ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் மில்க் அண்ட் லாக்டிக் ஆசிட் இஸ் ப்ரொடியூஸ்ட் as a பை ப்ராடக்ட் அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. அது முக்கியமாக பாரு மைக்ரோ ஆர்கானிஸ் லைக் ஸ்டெப்டோகாக்கஸ் தெர்மோஃபைலஸ் லாக்டோபேஸ் பல்காரிஸ் இதெல்லாமே என்னது டு கொயாகுலேட் என்னது மில்க் ப்ரோட்டீன். ஓகே, டு கன்வெர்ட் த லாக்டோஸ் into என்னது மில்க் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. டு என்னது லாக்டிக் ஆசிட். ஸோ அதேமாதிரி த ஃப்ளேவர் இன் யோகட் இஸ் டூ டு த அசிட். இப்போ என்னோட ஃப்ளேவர் அது காரணம் பார்த்தா அதில் கூட என்ன அசிடாக இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். அப்போ யோகட் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாட் இஸ் யோகட் அப்படின்னா பாக்டீரியாக்களை பயன்படுத்தி பாலை நொதுக்கி வைக்கிறது மூலிமா. ஓகே, யோகட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை எப்படி பாக்டீரியல் ஃபெர்மெண்டேஷன் கொடுத்தாங்களா. பாக்டீரியாக்களை பயன்படுத்தி பாலை நம்ம ஃபெர்மெண்டேஷனை நொதுக்கி வைக்கிறது. சரியா? ஸோ பாலை நம்ம என்ன பண்ணோம் நொதுக்கி வைக்கணும். ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் மில்க்கு. ஃபெர்மெண்டேஷன் பண்ணது மில்க் பாக்டீரியாக்களை பயன்படுத்தி பாலை நொதுக்கி வைக்கிறோம். சரியா? மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம் யோகாட் மற்றும் அதனுடைய துணை பொருளான லாக்டிக் அமிலம் ஆகிய உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஓகே, இதெல்லாம் தயாரிக்கணும். ஒன்று லாக்டிக் ஆசிட். ஓகேவா? ஒன்று யோகாட் வந்து தயாரிக்கும். அதேமாதிரி அதனுடைய இன்னொன்று என்ன தயாரிக்கிறப்ப லாக்டிக் ஆசிட். ஓகே, இதெல்லாமே நம்ம வந்து உருவாக்குறோம். இந்த லாக்டிக் யோகட் அண்டு லாக்டிக் ஆசிட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்டீரியாக்களை பயன்படுத்தி பாலை நொதுக்கி வைக்கிறது மூலிமா யோகட் மற்றும் அதனுடைய துணை பொருளான லாக்டிக் அமிலம் உற்பத்தி செய்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக ஸ்டெப்டோகாக்கஸ் தெர்மோஃபைலஸ் அதேமாதிரி என்னது லாக்டோபேசிலஸ் பல்காரிகஸ். லாக்டோபேஸ் என்னது பல்காரிகஸ்ன்னு சொல்லக்கூடியது. இது எல்லாமே வந்து பண்ணிட்டு அந்த பால் புரதத்தை என்ன பண்ணால் உரைய செய்வதுடன் பாலில் உள்ள லாக்டோஸ் என்ன பண்ணுது லாக்டிக் அமிலமாகவும் மாற்றுது. ஸோ பாலில் உள்ள அந்த பால் புரதத்தை என்ன பண்ண உரைய செய்யுது. கொடுத்து நம்பர் தெர்மோஃபைலஸ் அண்ட் லாக்டோபேசஸ். கொயகேட் வந்து மில்க் ப்ரோட்டீன். கொயகேட் என்ன தெரியும் நமக்கு. கொயகேட் கிளாட்டிங் சொல்லக்கூடியது உரைய வைக்கிறது. இந்த பால் புரதத்தை என்னது உரைய வச்சுட்டு சரியா இந்த பாலில் உள்ள லாக்டோஸை ஓகே டு கொயகேட் மில்க் ப்ரோட்டீன். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுது டு கன்வெர்ட் தான் என்னது லாக்டோஸ். அந்த பாலில் இருக்கக்கூடிய லாக்டோஸை என்ன மாற்றணுக்கு லாக்டிக் ஆசிடாக வந்து மாற்றுது. பாலில் இருக்கக்கூடிய லாக்டோஸ் என்ன மாற்றணுக்கு லாக்டிக் ஆசிடாக வந்து மாற்றுது. சரியா? அதேமாதிரி முக்கியமானது அந்த யோகாட்டின் சுவைக்கு அல்லது மனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் உள்ள என்ன காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அசிட்டால்டிகைட் தான் வந்து காரணம் கொடுத்துருக்காங்க. யோகாட் வந்து சுவையாக இருக்கிறதுக்கு இல்லை ரொம்ப மனமாக இருக்கிறதுக்கு காரணம் அதில் உள்ள என்னது அசிட்டால்டிகைட் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அதையும் வந்து பார்த்துக்கோ. தென் அதுக்கப்புறம் பாரு சீஸ் என்ன சொல்லணுமா பாலாடை கட்டின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? சீஸ் என்னது பாலாடை கட்டி நம்ம சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீஸ் இஸ் ஏ டைரி ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. சீஸ் என்னது சொன்னது டைரி ப்ராடக்ட் ப்ரொடியூஸ்ட் இன் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் த ஃப்ளேவர்ஸ் textures and is formed by the coagulation of the milk protein. அது பேர் சொல்லுங்க கேசின் அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக பல வகையான சுவைகள் அதேமாரி அதனுடைய அமைப்புகளில் வந்து உருவாக்கப்படும் அந்த பால் பொருளான பாலாடை கட்டின்னு சொல்லக்கூடியது. அந்த பால் புரதம் சொல்லக்கூடிய மில்க் ப்ரோட்டீன் சொல்லக்கூடிய அந்த கேஸினை என்னது நம்ம திரிய வைக்கிறது மூலிமா இது என்னது உருவாகிறதா வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பால் புரதம் சொல்லக்கூடிய அந்த மில்க் ப்ரோட்டீன் சொல்லப்போ அந்த கேஸ் நம்ம என்ன திரிய வைக்கிறது மூலிமா என்ன உருவாகுது உனக்கு இந்த பாலாடை கட்டி இந்த சீஸ் வந்து உருவாகிறத கொடுத்துருக்காங்க. சீஸ் டைரி ப்ராடக்ட் ப்ரொடியூசர் எப்படி இந்த வைட் ரேஞ்ச் ஆஃப் த ஃப்ளேவர்ஸ் கொடுத்துருக்காங்க. பல வகையான சுவைகள்னு சொல்லக்கூடியது. இந்த ப்ரொடியூசர்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் அந்த டெக்ஸஸ் அதனுடைய அமைப்பு ஸ்ட்ரக்சர்னு சொல்லப்பா அதனோட அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கக்கூடிய அந்த பால் பொருளான அண்ட் இஸ் ஃபார்ம்டு பை த கொயாகுலேஷன் ஆஃப் மில்க் ப்ரோட்டீன். அது பேர் சொல்லி கேசின். அப்போ கேசின் வந்து என்ன பண்ணோம் இந்த மில்க் ப்ரோட்டீன் வாட்ஸ் நேம் த மில்க் ப்ரோட்டீன் இஸ் கால்ட் த கேசின். ஓகே, அதனால் கொயாகுலேட் பண்ணுறது மூலிமா அதை தெரிய வைக்கிறது மூலிமா அதை என்ன பண்ணால் தெரிய வைக்கிறது மூலிமா இந்த சீஸ் வந்து உருவாகிறத வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தா டூரிங் த சீஸ் ப்ரொடக்ஷன் மில்க் இஸ் யூஸ்வலி acidified. During the cheese production milk is usually acidified and the enzyme rennet is added to cause coagulation அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதை மெயினாக என்ன கொடுத்துருவாங்கன்ட்டு இந்த பாலாடை கட்டி அதை தயாரிக்கும் போது வந்து அதை உற்பத்தி பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ மெயினாக அதுனா அந்த அமில நிலைக்கு மாற்றப்பட்ட பால்
ஓகே, அமில நிலைக்கு என்னது மாற்றப்பட்ட அந்த பால் வந்து அந்த திரியறதுக்காக கோயகுலேட் ஆகிறதுக்காக ரென்னட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நொதி இதில் வந்து சேர்க்குறாங்க. சரியா, தெளிவாக பார்த்துக்கோப்பா. என்ன அப்படின்னா வந்து அந்த பாலாடு கட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பால் பொருத்தமான வந்து அந்த கேசினை வந்து பார்த்திங்க அப்படின்னா திரிய வைக்கிறது மூலிமா அது வந்து உருவாகிறத நம்ம கொடுத்துட்டோம். இந்த பாலாடு கட்டி உற்பத்தி பண்ணும்போது அந்த அமிலநிலைக்கு மாற்றப்பட்ட அசிட்டின்னு சொல்லியிருக்காங்கப்பா, அமிலநிலைக்கு மாற்றப்பட்ட அந்த பால் வந்து தெரிவதற்காக அதில் என்ன ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா ரென்னட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம் இதில் வந்து ஆட் பண்ணுறாங்க. சரியா, ஸோ த சீஸ் இஸ் a dairy product produced in a wide range of flavors and textures and is formed by எப்படி coagulation of milk protein that's called another casein. During the cheese production அந்த பாலாடு கட்டி உற்பத்தி பண்ணும்பொழுது மில்க் இஸ் யூஸ்வலானது அசிட்டிஃபைன்னு கொடுத்துருப்பாங்க. மில்க் இஸ் யூஸ்வலானது அசிட்டிஃபைடு. ஓகேங்களா, ஸோ அமிலநிலைக்கு மாற்றப்பட்ட அந்த பால் வந்து தெரியறதுக்காக, ஓகேவா, மில்க் அசிட்டிஃபைடாக இருக்குது. அந்த என்சைம் இஸ் அந்த என்சைம் ரென்னட் இஸ் என்னது ஆடட். ஓகே, எதுக்காக டு காஸ் என்னது கோயகுலேஷன், அது தெரிய வைக்கிறதுக்காக அதில் வந்து ரென்னட் வந்து ஆட் பண்ணுறாங்க. சரியா, அதுக்கப்புறம் த சாலிட்ஸ் ஆர் செப்பரேட்டட் அண்ட் ப்ரெஸ்டு டு ஃபார்ம் த சீஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அந்த உறைந்த திடப்பொருள்னு சொல்லக்கூடியது அந்த சாலின் கொடுத்துருக்காங்க. அந்த உறைந்த திடப்பொருள்னு சொல்லக்கூடியது பிரித்து எடுத்து அதை அமுத்துறது மூலயமா நமக்கு என்ன வருது, பாலாடு கட்டி வந்து உருவாடுறது வந்து கொடுத்துருக்காங்க. த சாலிட்ஸ் ஆர் செப்பரேட்டட், அப்புறம் அழுதுகிறோம் அண்ட் ப்ரெஸ்ஸு டு ஃபார்ம் த சீஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக த மோஸ்ட் சீஸ் ஆர் மேட் வித் ஸ்டார்டர் பாக்டீரியா பேசுவாங்க, லாக்டோகாக்கஸ், லாக்டோபேசிலஸ், ஸ்டெப்டோகாக்கஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா வந்து லாக்டோகாக்கஸு, லாக்டோபேசிலஸு, ஸ்டெப்டோகாக்கஸ். ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த பாக்டீரியாக்களோட உதவியோடு வந்து பார்த்திங்கன்னா பல வகையான பாலாடு கட்டிகள் வந்து உருவாக்குறதா வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய சீஸ் இது மூலிமா வந்து உருவாக்குறாங்க. மோஸ்ட் சீஸ் ஆர் மேட் வித் ஸ்டார்டர் பாக்டீரியா, லாக்டோகாக்கஸு, லாக்டோபேசிலஸ் என்னது ஸ்டெப்டோகாக்கஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் பன்னீர்னு சொல்லக்கூடியது. பன்னீர் அப்படின்னு என்ன, பன்னீர் அதுக்கு பேர் சொல்லுவாங்க காட்டேஜ் சீஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பன்னீர் என்னது காட்டேஜ் சீஸ்னு சொல்லக்கூடியது. ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இந்த பன்னீர் காட்டேஜ் சீஸ்னு சொல்லக்கூடியது, பன்னீர் காட்டேஜ் சீஸ்னு சொல்லக்கூடியது இஸ் எ ப்ரெஸ் சீஸ் காமன் இன் சவுத் ஏசியா எக்ஸ்பெஷலி இன் இந்தியா அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது தெற்காசியாவில் வந்து குறிப்பாக இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த பன்னீர் எனப்படக்கூடிய அந்த புதிய பாலாடு கட்டி என்னது பயன்பாடு வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு பாலாடு கட்டி தான், புதிய பாலாடு கட்டின்னு கொடுத்துருக்காங்க. பன்னீர் காட்டேஜ் சீஸ் சொல்லியிருக்காங்க. இஸ் எ ப்ரெஸ் சீஸ் காமன் இன் சவுத் ஏசியா எக்ஸ்பெஷலி இன் இந்தியா. இட் இஸ் மேட் பை curling milk with lemon juice. curling milk with என்னது lemon juice அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. curling milk with lemon juice, vinegar and other edible acids அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அதர் எடிபிள் என்னது ஆசிட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஜென்ரலாக தெற்காசியாவில் குறிப்பாக இந்தியாவில் பொதுவாக பன்னீர் அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய பாலாடு கட்டி வந்து பயன்படுத்துகிறாங்க. முக்கியமாக இது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கொதிக்க வைத்த பால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு கொடுத்துருவாங்களா, இட் இஸ் மேட் பை curling milk. ஓகே, curling milk என்னது கொதிக்க வச்ச பாலில் என்ன பண்ணாங்கன்னா எலுமிச்சை சாறு, வினேகர் இல்லை அப்படின்னா வந்துட்டு அந்த உண்ணத்தகுந்த அமிலங்கள்னு சொல்லக்கூடியது, அதாவது எடிபிள் ஆசிட்னு சொல்லக்கூடியது, எடிபிள் என்னது ஆசிட்னு சொல்லக்கூடியது, அது சேர்த்து அந்த பாலை வந்து திரிய வச்சு அது எது உருவாக்குறாங்கன்ட்டு அந்த பன்னீர் வந்து தயாரிக்கப்படுகிறது. அப்போ பன்னீர் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த மெயினாக தெளிவு பார்த்துக்கப்போ அந்த கொதிக்க வச்ச பாலில் எலுமிச்சை சாறு, லெமன் ஜூஸு, வினிகரு, அப்புறம் எடிபிள் ஆசிட் சொல்லக்கூடியது, எடிபிள் ஆசிட் நம்ம சாப்பிடக்கூடியது. ஓகேங்களா, அதான் உண்ணத்தகுந்த அமிலங்கள்னு சொல்லக்கூடியது, அதெல்லாம் சேர்த்து அந்த பால் நம்ம என்ன பண்ண திரிய வைக்கிறோம். ஓகே, திரிய வைக்கிறது மூலிமா நம்ம என்ன பண்ணுறாங்க அந்த பன்னீர் வந்து உனக்கு தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாரு லார்ஜ் ஹோல் இந்த ஸ்பேஸ் சீஸ்னு சொல்லக்கூடியது இஸ் டியூ டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பை த பாக்டீரியம். என்ன பாக்டீரியம் கொடுத்துரும் உனக்கு, என்ன பாக்டீரியம் உனக்கு ப்ரோபியோனி பாக்டீரியான்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி என்னது செர்மேனின்னு சொல்லக்கூடியது. அதாவது என்னென்னா ப்ரோபியோனி பாக்டீரியம் செர்மேனியை, ஓகேவா, அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாக்டீரியா உற்பத்தி செய்யும் அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு தான் என்ன அப்படின்னா வந்து அதனோட உற்பத்தி இது ஸ்பீஸ் பாலாடு கட்டிகளில் வந்து பார்த்தோன்னா அந்த பெருந்துளைக்கு வந்து காரணம் கொடுத்துருக்காங்க. சரியா, தெளிவாக வந்து பார்த்துக்கப்பா லார்ஜ் ஹோல் இந்த ஸ்வீஸ் எதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு லார்ஜ் ஹோல் இந்த என்னது ஸ்வீஸ் பாலாடு கட்டின்னு சொல்கிறாங்கப்பா. அதாவது அந்த ஸ்வீஸ் சொல்லக்கூடிய அந்த பாலாடு கட்டியில் அந்த பெரும் ஓட்டை இருக்கிறதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்னா வந்து டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, பை இது என்னது அந்த பாக்டீரியா பேர் சொல்லியிருக்காங்க ப்ரீபயோனி பாக்டீரியம் செர்மேனியா அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்தாங்க. இது 1 மார்க்ஸ் வந்து கேட்கலாம். ஏன்ப்பா அந்த ஸ்வீஸ் சீஸில் வந்து பெரிய ஓட்டை இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, அது எதனால் அந்த அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு வந்து ப்ரொடக்ஷன் அதனால பை த பாக்டீரியம் ஒரிஜினல் நேம் தட் பாக்டீரியம் ப்ரீபயோனி பாக்டீரியம் செர்மேனின்னு சொல்லக்கூடியது. See the next one.
டப். ஸோ டப் பண்ணுற முன்னாடி என்ன சொல்லிட்டேன், ஓகேவா? டப் பண்ணது அந்த பேசஞ்சர் மாவு இருக்கிறது என்ன சொல்கிறாங்க, நம்ம டப் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ டப் யூஸ்டு இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் இட்லி அண்ட் தோசாஸ் ஆர் பெர்மெண்டட் பை த பாக்டீரியா. அந்த பாக்டீரியா லீகோனாஸ்டாக் மெசன்ட்ராய்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஓகே, லீகோனாஸ்டாக் மெசன்ட்ராய்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த இட்லி தோசை மாவை வந்து நொதிக்க செய்வதற்கு, ஓகேவா? இட்லி தோசை மாவு என்னது நொதிக்க செய்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த லீகோனாஸ்டாக் மெசன்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியும், அதே போல் வந்து ரொட்டி தயாரிப்பது வந்து பார்த்தோன்னா பயன்படக்கூடிய மாவு வந்து பார்த்தோம்னா சாக்ரோமைசிஸ் செர்விசியே, அது தமிழ் சொன்னால் அடுமனை ஈஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, என்ற ஈஸும் நொதிக்க செய்கின்றன. அதை பார்ப்பா. இந்த டப் யூஸ்டு இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணது இட்லி அண்ட் தோசா ஸ்பெர்மெண்டட் பை என்ன பாக்டீரியம் லீகோனாஸ்டாக் மெசன்ட்ராய்ஸ் சொல்லக்கூடியது. வேறு டப் யூஸ்டு இந்த என்னது பிரெட் ரொட்டி தயாரிக்கிறதுக்கு மேக்கிங் இந்த பெர்மெண்டட் பை தானே சாக்ரோமைசிஸ் சர்வீஸ் பேக்கரிஸ்னு சொல்லக்கூடியது. சரியா? ஸோ அதான் ரெண்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ இட்லி அப்புறம் தோசை, சரியா? இந்த மாவு வந்து நொதுக்கி செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீகோனாஸ்டாக் மெசன்ட்ராய்ஸ் அப்படின்ற பாக்டீரியாவும், அதே போல் ரொட்டி தயாரிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு என்னது பயன்படக்கூடிய அந்த மாவை இந்த சாக்ரோமைசிஸ் சர்வீஸே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஈஸ்ட் வந்து என்னது சொல்லுது நொதிக்க வைக்கிது அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் பாரு, permutation of glucose. Permutation of glucose mainly forms the என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எத்தைல் ஆல்கஹால் அண்டு கார்பன் டை ஆக்சைடு which is responsible for the leavening of duff அப்படின்னு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது அந்த குளுக்கோஸ் நம்ம நொதித்தலின் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா உருவாக்கக்கூடிய எத்தில் ஆல்கஹால் அப்படின்னு எத்தில் ஆல்கஹால், இன்னொன்று சொல்லியிருக்காங்க கார்பன் டை ஆக்சைடு. அது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அந்த மாவை அந்த புளிப்பதற்கான ஒரு காரணம்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாவு புளிப்பதற்கான காரணம் என்ன பண்ணிட்டா மெயினாக இது ரெண்டு தான். ஒன் மார்க்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. இதை மாவு புளிப்பதற்கான காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாரு, பெர்மெண்டேஷன் ஆஃப் குளுக்கோஸ். பெர்மெண்டேஷன் ஆஃப் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? ஸோ மெயினாக வந்து குளுக்கோஸ் நம்ம நொதிக்க வைக்கும்போது, சரியா, நொதிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அதில் உருவாகக்கூடிய, ஏன்னா இது குளுக்கோஸ் நம்ம பெர்மெண்டேஷன் பண்ணால் தான் அதில் உனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா வந்துட்டு எத்தில் ஆல்கஹால் வந்து ஃபார்ம் ஆகும். அதேமாதிரி கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகும். கார்பன் டை ஆக்சைடு சொல்லக்கூடியது. சரியா? ஸோ இது ரெண்டுமே எது கான்செப்ட் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த லீவனிங் ஆஃப் டஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே எது காரணம் கொடுத்துருக்காங்க உனக்கு, எத்தில் ஆல்கஹால் கார்பன் டை ஆக்சைடு. அந்த மாவு புளிப்பதற்கான காரணம் இது ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. சரியா? அதேமாதிரி அந்த நொதிச்ச மாவுலேருந்து கொடுத்துருக்காங்க when leavened duffன்னு சொல்லக்கூடியது. நொதிச்ச மாவுலேருந்து when leavened duff is baked. ஓகேங்களா? நொதிச்ச மாவுலேருந்து ரொட்டி தயாரிக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு எத்தில் ஆல்கஹாலும் வெளியேறதுனால ரொட்டி மென்மையாகவும் அதிகமாக ஓட்டையாக வந்து இருக்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. when leave the duff. ஓகே, நொதிச்ச மாவுலேருந்து ரொட்டி தயாரிக்கும் போது, ஓகேங்களா, when leavened the duff is baked both carbon dioxide and ethyl alcohol evaporate making the bread porous and என்னது சாஃப்டாக வந்து கொடுத்துருக்காங்க. தெளிவாக இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கோப்பா. அதாவது என்ன அப்படின்னா நொதிச்ச மாவுலேருந்து அந்த ரொட்டி தயாரிக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு எத்தில் ஆல்கஹால் வந்து வெளியேறதுனால எவாப்ரேட் ஆகிறதுனால ஸோ ரொட்டி எப்படி இருக்கிறதா கொடுத்துருக்காங்க, சாஃப்டாக இருக்குது, ப்ளஸ் என்னது போரஸாக இருக்குது. ஓகே, போரஸ் அது ஓட்டையாக அதிகமாக இருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் டஃப்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் பார்ப்போம் சிங்கிள் செல் ப்ரோட்டீன். சிங்கிள் செல்ஸ் ப்ரோட்டீன் எஸ்சிபி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். சிங்கிள் செல் ப்ரோட்டீன் சொல்லக்கூடிய என்ன சொல்கிறோம், எஸ்சிபி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். தமிழ் சொன்னால் ஒற்றை செல் புரதம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒற்றை செல் என்னது புரதம் சொல்லக்கூடியது. சிங்கிள் செல் ப்ரோட்டீன் ரெஃபர்ஸ் டு எடிபிள் யூனிசெல்லுலர் மைக்ரோ ஆர்கானிசம் லைக் ஸ்பைருலினா. ஓகேவா? அதாவது ஒற்றை செல் புரதம் அதான் சிங்கிள் செல் ப்ரோட்டீன் சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்திங்க ஒற்றை செல் புரதம் சொல்லக்கூடியது உண்ணத்தகுந்த, அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு செல் நுண்ணுயிரிகளான, சரியா, ஸ்பைருலினா. ஓகேவா? அதான் வந்து குறிக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் செல் ப்ரோட்டீன் ரெஃபர்ஸ் டு எடிபிள் யூனிசெல்லுலர் மைக்ரோ ஆர்கானிசம். இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய எடிபிள் யூனிசெல்லுலர் மைக்ரோ ஆர்கானிசம் பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்பைருலினா. ஓகே, ஒற்றை செல் புரதம் சொல்லக்கூடியது நம்ம உண்ணத்தகுந்த ஒரு செல் நுண்ணுயிரி பேர் சொல்லியிருக்காங்க ஸ்பைருலினா அப்படின்ற மாதிரி வந்து அதை தான் வந்து குறிக்கிறதா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா the protein extract from the pure or mixed cultures of algae, yeast, fungi or bacteria may be used as ingredient or as a substitute for the protein rich foods and it is suitable for the human consumption or அனிமல் ஃபீட்னு கொடுத்துருக்காங்க. அரசு அனிமல் ஃபீட்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா மெயினாக இந்த ஒற்றை செல் புரோட்டீன் சொல்லக்கூடிய சிங்கிள் செல் ப்ரோட்டீன் சொல்லக்கூடியது பாசி, ஈஸ்ட்டு, பூஞ்சை, பாக்டீரியா. ஓகேவா? இது எல்லாத்தையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு தனியாகவோ இல்லை இந்த கலந்தோ இல்லைனது சேர்த்தோ என்ன பண்ணுறோம்னா வந்துட்டு நம்ம வளர்க்கும்போது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த புரதத்தை
நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு அதுலேருந்து கிடைக்கக்கூடியது அந்த புரதத்தை நம்ம உணவோட உட்பொருளாக நம்ம எடுத்துக்கலாம், அல்லது அந்த புரதத்துக்கு மாற்று உணவாக நம்ம இது என்ன பண்ணலாம்னா எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பண்ணிட்டு நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ஏற்றவை அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இது கால்நடை தீவனமாகவும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதை கொடுத்துருக்காங்க ஆஸ் அனிமல் ஃபீட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ப்ரோட்டீன் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் எதுலேருந்து ஃப்ரம் பியூர் ஆர் மிக்சட் கல்ச்சர் of algae, yeast, fungi or bacteria may be used ingredient or as a substitute for the protein the rich feed and it is suitable for the human consumption அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மறுபடியும் சொல்லணும் பார்த்துக்கோப்பா. இந்த பாசி இருக்குல்ல, இப்போ பாசி, ஈஸ்ட்டு, பூஞ்சை, சரியா, பாக்டீரியா, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்துட்டு தனியாகவோ இல்லை கலந்தோ இல்லை நம்ம சேர்த்தோ நம்ம என்ன பண்ணோம் வந்துட்டு வளர்க்கும்போது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த புரதத்தை நம்ம என்ன பண்ணுறோம்னா உணவோட உட்பொருளாவோ அல்லது புரதத்துக்கு மாற்றாவோ நம்ம என்ன பண்ணலாம் வந்துட்டு மாற்று உணவாகவோ இதை நம்ம வந்து எடுத்துக்கலாம் உனக்கு, சரியா. அதனால இதானது ஹியூமன் கன்செப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து மனிதன் உண்பதற்கு ஏற்றவை. அது மட்டும் இல்லாமல் இதை நான் என்ன யூஸ் பண்ணலாம், கால்நடை தீவனமாகவும் இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீன் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, சரியா. இது வந்து பார்த்துக்கோ. தென் அதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ அதுக்கப்புறம் உனக்கு என்ன இருக்கணும்னா மைக்ரோப்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் இருக்குது, சரியா. ஸோ இது மெயினாக இருக்கணும். இன்ட்ரோடக்ஷன் பண்ணி நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இது நம்ம வந்து பார்த்துக்கலாம். சி த மைக்ரோப்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட், அதாவது தொழிற்சாலைகளில் இல்லை தொழிற்கூடங்களில் உற்பத்தி பொருட்களில் பயன்படக்கூடிய நுண்ணுயிர்கள் என்னென்ன இருக்குது, என்னென்ன மைக்ரோஸ் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. த மைக்ரோஸ் ஆர் யூஸ்டு டு சிந்தசைஸ் எ நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் இட் இஸ் வேல்யூபிள் டு த ஹியூமன் பீயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மனிதர்கள் பயன்படுத்த எண்ணற்ற மதிப்புமிக்க அந்த பொருட்களை உருவாக்கக்கூடிய நுண்ணுயிர்களை வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துறதா வந்து கொடுத்துருக்காங்க, சரியா. மனிதர்கள் பயன்படுத்தும் எண்ணற்ற மதிப்புமிக்க பொருட்களை உருவாக்க எது அதிகமாக வந்து பயன்படுத்துகிறாங்க, நுண்ணுயிர்களை வந்து அதிகமாக வந்து பயன்படுத்த கொடுத்துருக்காங்க, சரியா. மைக்ரோஸ் ஆர் யூஸ்டு டு சிந்தசிஸ் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் இஸ் வேல்யூபிள் டு த ஹியூமன் பீயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வேல்யூபிளாக இருக்கக்கூடிய நிறைய ப்ராடக்ட்டை வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, அதிகப்படியான மைக்ரோஸ் எதில் யூஸ் பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரியில் வந்து யூஸ் பண்ண வந்து கொடுத்துருக்காங்க. த ப்ராடக்ட்ஸ் லைக் பியூரேஜ், ஓகே, ப்ராடக்ட்டில் என்னது பியூரேஜ், நிறைய நம்ம கூல் ட்ரிங்க்ஸ் முதல் கொண்டு எல்லாமே இதில் தான் வரும், உனக்கு பியூரேஜில் தான் வரும். ஆன்டிபயோட்டிக்ஸ் சொல்லக்கூடியது, ஓகே, நம்ம நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது, நிறைய டிசீஸ்லாம் நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதேமாதிரி ஆர்கானிக் ஆசிட் சொல்லக்கூடிய கரிம அமிலங்கள்னு சொல்லக்கூடியது, அமினோ ஆசிட், விட்டமின்ஸ், பயோஃபியூல், சிங்கிள் செல் ப்ரோட்டீன், என்சைம்ஸ், ஸ்டீராய்டு, வேக்சின், பார்மசூட்டிக்கல் ட்ரக்ஸ் எக்ஸட்ரா, இது எல்லாமேப்பா, ஓகேங்களா. தமிழ் சொன்னால் பானங்கள்னு சொல்லக்கூடிய பியூரேஜ், ஆன்டிபயோட்டிக் சொல்ல உயிர் எதிர்ப்புன்னு சொல்லலாம், நம்ம ஆர்கானிக்னு சொல்லக்கூடிய கரிம அமிலங்கள், அமினோ ஆசிட் சொல்லக்கூடிய அமினோ அமிலங்கள்னு சொல்லக்கூடியது, வைட்டமின் சொல்லக்கூடியது, அதேமாதிரி பயோஃபியூல்னு சொல்லக்கூடியது, சிங்கிள் செல் ப்ரோட்டீன் சொல்லக்கூடியது, என்சைம்ஸ் சொல்லக்கூடியது, ஸ்டீராய்டு, ஓகேவா, வேக்சின் சொல்லக்கூடிய தடுப்பூசின்னு சொல்லக்கூடியது, ட்ரக்ஸ் மருந்து, இது எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா தொழிற்சாலை தான் தயாரிக்கும். இது எல்லாத்தையும் எதில் தயாரிக்கிறாங்க, தொழிற்சாலை தான் தயாரிக்கும். இப்போ இந்த தொழிற்சாலை தயாரிக்கும் போது இதில் அதிகமாக என்ன யூஸ் ஆகிறதா கொடுத்துருக்காங்க, இந்த மைக்ரோப்ஸ் எல்லாம் யூஸ் ஆகிறதா வந்து கொடுத்துருக்காங்க, சரியா. அந்த மைக்ரோப்ஸ் இருந்தால் தான் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ண முடியும். The production on a large scale to recreate the growing the microbes in very large vessel is called permetas. கேட்கலாம் 2 மார்க்ஸ். டிஃபைன் ஆர் வாட் இஸ் permetas அப்படின்னா என்ன, அதாவது தொழிற்சாலைகள் வந்து நுண்ணுயிர் வந்து அதிக உற்பத்தி செய்ய பெரிய நொதிகள் வந்து தேவைப்படுகின்றன, ஓகே. அதாவது தொழிற்சாலை நம்ம என்ன பண்ணோம், அதிகப்படியான நுண்ணுயிர்கள் வந்து உருவாகிறதுக்கு, மைக்ரோஸ் வந்து உருவாகிறதுக்கு, அதை க்ரோத் பண்ணுறதுக்கு அதிகமாக என்ன தேவை அப்படின்னா வந்துட்டு we need the large vessel, so that is called as the permetas, ஓகேவா. The production in the large scale requires growing microbes in very large vessels is called another permetas. A permetas is called the bioreactor சொல்லக்கூடியது, ஓகேவா. permetas or bioreactor is a closed vessels with adequate arrangement for aeration, agitation, temperature, pH control and drain or overflow vent to remove the waste biomass of cultured microorganism along with their product அப்படின்னு மருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா இந்த பயோரியாக்டர்னு சொல்லக்கூடியது பெர்மெண்டார், அதான் என்னது பயோரியாக்டர் நம்ம சொல்கிறோம், சரியா. அதில் தேவையான அளவு என்னென்னா வந்துட்டு காற்று உட்செலுத்தக்கூடிய வசதி, காற்று என்னது உட்செலுத்தக்கூடிய வசதி, அதை ஏரியேஷன் சொல்லக்கூடியது, சரியா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வெப்பம், டெம்பரேச்சர், அதுமாதிரி அமில காரத்தன்மை சொல்லக்கூடியது, அமில காரத்தன்மை சொல்லக்கூடியது, அதாவது பிஹெச் கொடுத்துருக்காங்க அவனுக்கு, அமில காரத்தன்மை சொல்லக்கூடியது. ஸோ அந்த பிஹெச் வந்து அளவுகளை நிர்வகிக்கக்கூடிய அமைப்பு, அது மட்டும் இல்லாமல் அளவுக்கு அதிகமாக நிரம்பி விளையக்கூடிய நுண்ணீர் கழிவுப் பொருளை வெளியேற்றக்கூடிய வசதி, ஓகே. இதெல்லாம் உருவாக்குறது என்ன சொல்லுவாங்க, இந்த பயோரியாக்டர்னு சொல்லக்கூடிய இந்த பெர்மெண்டார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம், சரியா. ஸோ இப்போ நம்ம சொன்னதில் எதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதில் அவங்க ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷன் சொல்லக்கூடியது. சரி, இந்த ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன, ஓகே. அது ஜென்ரலாக அதில் கொடுத்துருக்க பாரு, ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷன்
ஸோ ஆன்டிபயோட்டிக் பொருள் சொல்லி தமிழ் என்னது உயிர் எதிர்ப்பொருள் உற்பத்தின்னு சொல்லக்கூடியது. உயிர் எதிர்ப்பொருள் என்னது உற்பத்தி. நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆன்டிபயோட்டிக்ஸ் அடுத்து கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. ப்ரொடியூஸ்டு பை அ மைக்ரோ ஆர்கானிசம் விச் கேன் கில் ரிட்டார்ட் த growth ஆஃப் அதர் டிசீஸ் காசிங் மைக்ரோப்ஸ் ஈவன் இன் லோ கான்சன்ட்ரேஷன். இப்போ எதுக்காக நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறோம்? இப்போ மெடிக்கல் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து கேட்கல. எதுக்காக? ஆன்டிபயோட்டிக்ஸ் சொல்லக்கூடிய நம்ம வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து ஸோ நம்ம நோயிலேருந்து அதை வந்து பாதுகாக்கும். சரியா? அதாவது தமிழ் சொல்லக்கூடிய உயிர் எதிர்ப்பொருள்னு சொல்லக்கூடிய ஆன்டிபயோட்டிக் சொல்லக்கூடியது நுண்ணுயிர்களால் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு வேதிப்பொருள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது மைக்ரோ ஆர்கானிசம் மூலிமா உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து குறைந்த செறிவில் அதாவது லோ கான்சன்ட்ரேஷனில் நோயை உண்டாக்கக்கூடிய பிற நுண்ணுயிர்களோட வளர்ச்சியை தடுக்கும். இல்லை அப்படின்னது அதை வந்து கொன்றும். சரியா? தட் இஸ் அ மெயின் யூஸ் ஆஃப் த ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் அது கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ்டு பை மைக்ரோ ஆர்கானிசம். இது என்ன பண்ணுது? விச் கேன் கில் ஆர் ரிட்டார்ட். ஒன்றா தடுத்து நிப்பாட்டும் அந்த மைக்ரோஸ் க்ரோத் ஆகிறது, இல்லைன்னா அந்த மைக்ரோஸ் உனக்கு கில் பண்ணிடும். சரியா? ஸோ ரிட்டார்ட் த க்ரோத் ஆஃப் அதர் டிசீஸ் மைக்ரோஸ் ஈவன் லோ கான்சன்ட்ரேஷன். ஆன்டிபயோட்டிக்ஸ் மீன்ஸ் அகேன்ஸ்ட் லைஃப் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ் சொல்லக்கூடியது உயிருக்கு எதிரானவை. உயிருக்கு ஓகே, உயிருக்கு எதிரானவை. ஓகேவா? த ஆன்டிபயோட்டிக்ஸ் மீன்ஸ் அகேன்ஸ்ட் லைஃப், உயிருக்கு எதிரானவை. ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் யூஸ்டு டு ட்ரீட் த டிசீஸ். இப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ் எந்தெந்த டிசீஸ் வந்து க்யூர் பண்ணுறதுக்கு இல்லை ட்ரீட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறாங்கன்னா பிளேக், மெனிஞ்சிட்டிஸ், டிப்தீரியா, சிபிலிஸ், லெப்ரோசி, டியூபர்குலோசிஸ், இதெல்லாம் ஆல்ரெடி நிறைய என்னென்ன டிசீஸ் இருக்குது நம்மளோட வந்து படிச்சிருக்கோம். சரியா? இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ட்ரீட் பண்ணுறதுக்கு இந்த நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதோட முக்கியமாக செல்மேன் வேக்ஸ்மேன் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட், செல்மேன் வேக்ஸ்மேன் டிஸ்கவர் த ஸ்டெப்டோமைசின். ஒன் மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. செல்மன் வேக்ஸ்மேன் டிஸ்கவர் என்னது? ஸ்டெப்டோமைசின். செல்மன் வேக்ஸ்மேன். ஓகேவா? அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்டோமைசின் சொல்லக்கூடிய ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாரு. சரியா? செல்மன் வேக்ஸ்மேன் டிஸ்கவர் த ஸ்டெப்டோமைசின் ஆன்டிபயோட்டிக்ஸ் and was the first to use the term antibiotic in 1943. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்னு சொல்லக்கூடிய டேர்ம் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுறாரு. எந்த வருஷம் அப்படின்னா 1943. யார்? செல்மன் வேக்ஸ்மேன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒன் மார்க் கொஸ்டின். ஹூ டிஸ்கவர் த ஸ்டெப்டோமைசின் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா வந்து செல்மன் வேக்ஸ்மேன். அதுமாதிரி யார் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆன்டிபயோட்டிக்ன்ற டேர்ம் வந்து ஃபஸ்ட் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா வந்து யார்? இந்த செல்மன் வேக்ஸ்மேன் தான். எந்த வருஷம் அப்படின்னா 1943. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இவர் வந்து while working on the Staphylococcus bacteria, Alexander Fleming observed a green mold growing in one of his unwashed culture plate around which Staphylococcus could not grow அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் ஓகே, இஸ் ஒன் ஆஃப் த சயின்டிஸ்ட்டு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்லோகாக்கை பாக்டீரியா ஓகே அந்த ஆராய்ச்சி வந்து பண்ணிகிட்ருக்காரு. சரியா? அந்த ஆராய்ச்சி செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சரியாக சுத்தம் செய்யாத ஓகேவா அந்த கண்ணாடி தட்டில் நிறைய பூஞ்சை ஓகே வளர்ந்த பச்சை பூஞ்சைன்னு சொல்லக்கூடிய நிறைய க்ரோத் ஆகிருக்கிறத வந்து பார்க்குறாரு. ஆனால் அதனை சுற்றி ஸ்டெப்லோகாக்கை வளர முடியல அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாரு. while working on Staphylococcus bacteria, Alexander Fleming observed the green mold பச்சை ஓகே அந்த பூஞ்சை வந்து என்னது க்ரோத் ஆகிருக்கு உனக்கு. Fleming observed the green mold growing and in one எதில் வளர்ந்துருக்கு அப்படின்னா வந்துட்டு அன்வாஷ்டு என்னது கல்ச்சர் பிளேட்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? அன்வாஷ்டு என்னது கல்ச்சர் பிளேட்னு சொல்லக்கூடியது. சுத்தம் செய்யப்படாத ஒரு கண்ணாடி தகட்டில் இந்த பச்சை பூஞ்சை வந்து என்னது வளர்ந்துருக்கிறதா வந்து பார்க்குறாரு. ஆனால் உனக்கு என்ன ஆகலை அப்படின்னா வந்துட்டு அதனை சுற்றி எது வளரல உனக்கு ஸ்டெப்லோகாக்கன்னு சொல்லக்கூடிய பாக்டீரியாவை என்ன பண்ணால் வளர முடியல. ஸோ அரவுண்ட் விச் ஸ்டெப்லோகாக்கை குட் நாட் என்னது க்ரோ அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறாரு. சரியா? இப்போ இதுலேருந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா he found that it was due to the chemical produced by the mold and he named it as another penicillin அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்துட்டு அதுக்கான காரணம் என்னென்னு, அதாவது பச்சை பூஞ்சை வந்து வளருது ஆனால் அதை சுற்றி ஸ்டெப்லோகாக்கை பாக்டீரியா வந்து வளரல. ஓகே அதை சொல்கிறாரு. அதுக்கான காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அந்த பூஞ்சையிலேருந்து உற்பத்தியான ஒரு வேதிப்பொருள் கொடுத்துறாங்களா. he found that it was due to the chemical produced எதுலேருந்து by the mold அந்த பூஞ்சிலேருந்து ப்ரொடியூஸ் ஆன ஒரு கெமிக்கல். ஓகேங்களா? அதான் வந்து காரணன்ற மாதிரி வந்து கண்டுபிடிக்கிறாரு. சரியா? ஸோ அந்த வேதிப்பொருள்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த வேதிப்பொருள்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்ற பேர் வைக்கிறாரு. அதான் என்ன சொல்லியிருக்காங்க பெனிசிலின் அப்படின்ற மாதிரி பேர் வச்சுருக்காரு. he named it is another penicillin. ஓகேவா? ஸோ அப்போ அந்த பூஞ்சிலேருந்து பை த மோல்டு ஓகேவா ஸோ ஒன் ஆஃப் த கெமிக்கல் ப்ரொடியூஸ்டு. சரியா? அந்த கெமிக்கலோட பேர் என்ன சொல்லியிருக்காங்க பெனிசிலின் அப்படின்ற மாதிரி பேர் வைக்கிறாரு. சரியா? அதுக்கு காரணம் அந்த பூஞ்சையிலேருந்து உற்பத்தியான ஒரு வேதிப்பொருள்.
அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. ஸோ 1927 அந்த வேதிப்பொருளுக்கு அந்த கெமிக்கலுக்கு என்ன பேர் வைக்கிறான்ட்டு, அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் என்ன பேர் வைக்கிறார் அப்படின்ட்டு என்னது பெனிசிலின் அப்படின்ற மாதிரி வந்து பேர் வைக்கிறாரு. ஸோ விச் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் டிஸ்கவர்ட் பை த அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் in 1926. ஸோ பெனிசிலின் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த ஃபங்கை. அதான் பெனிசிலின் எதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது, ஃபங்கைலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. சரியா, பெனிசிலின் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த ஃபங்கை. வாட் இஸ் நேம் ஆஃப் தட் ஃபங்கை? பெனிசிலியம் நோட்டேட்டம் அண்ட் பெனிசிலியம் கிரைசோசீனம். பெனிசிலியம் நோட்டேட்டம் அண்ட் பெனிசிலியம் கிரைசோசீனம். இட் இஸ் a bactericidal. It is bactericidal. Bactericidal is antibiotics kill that bacteria. Bactericidal என்னப்பா, பாக்டீரியா வந்து கில் பண்ணா. ஓகேங்களா? ஸோ அது பேர் சொல்லியிருக்காங்க bactericidal அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் இன் விச் ஆன்டிபயோட்டிக்ஸ் தட் கில் தட் பாக்டீரியா, தட் இஸ் கால்ட் bactericidal இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் a bactericidal in action and it inhibits synthesis of the bacterial cell wall அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் inhibit the synthesis of the bacterial cell wall அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாக்டீரியா கொல்லியாக இருக்குது, அதான் வந்து பாக்டீரியோசைடுன்னு சொல்லக்கூடியது. செயல்பட்டு அந்த பாக்டீரியோட செல்ஸ் வர உற்பத்தி என்ன பண்ணுது, தடுத்து நிப்பாட்டுது. சிந்தசிஸ் ஆஃப் த பாக்டீரியல் செல் வால் அது என்ன பண்ணுது, இன்ஹிபிட் பண்ணுது, தடுத்து நிப்பாட்டுது. சரியா, அது மட்டும் இல்லாமல் பெனிசிலின் இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் அஸ் என்ன சொல்கிறாங்க, குயின் ஆஃப் ட்ரக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது மருந்துகளோட ராணி என அழைக்கப்படுது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பெனிசிலின் தான். பெனிசிலின் இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் அஸ் அ குயின் ஆஃப் ட்ரக் and its full potential as an effective antibiotic was established much later by Ernest Sein, Howard Florey அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எர்னஸ்ட் செயின், அதேமாதிரி இன்னொருத்தர் இருப்பான் ஹோவர்ட் ஃப்ளோரி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு சயின்டிஸ்ட்டும் அந்த பெனிசிலின் மருந்தை வந்து இன்னும் அதிகமாக மேம்படுத்தி அதை மேலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீரியமுடைய ஒரு உயிர் எதிர்ப்பெல்லாம் வந்து மாற்றுறாங்க. சரியா, ஃபுல் பொட்டன்ஷியல் எஃபெக்டிவ் ஆன்டிபயோட்டிக் வந்து மாற்றுறாங்க. யார்? இந்த எர்னஸ்ட் செயின் அதேமாதிரி ஹோவர்ட் ஃப்ளோரின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேருமே. சரியா, ஸோ when they treated wounded soldiers in the World War II வித் என்னது பெனிசிலின் அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தா மருந்துகளோட ராணி என்ன பண்ணுக்கு இந்த குயின் ஆஃப் ட்ரக்னு சொல்லக்கூடியது பெனிசிலின் தான். ஸோ இந்த மருந்து வந்து பண்ணிட்டு 2ஆம் உலகப் போரில் காயம் அடைஞ்சாங்கல்ல அந்த வீரர்களுக்கு வந்து இது வந்து பயன்படுத்துகிறாங்க. பெனிசிலின் மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இதான் பாரு லாஸ்ட்டாக ஃப்ளெமிங், செயின், ஃப்ளோரி இது இவங்க மூணு பேர்த்துக்குமே வேறு அவார்டு தான் நோபல் ப்ரைஸ் இன் 1945 ஃபார் த டிஸ்கவரி ஆஃப் என்னது பெனிசிலின். ஓகேவா, ஸோ அப்போ அந்த பெனிசிலின் மருந்து கண்டுபிடிப்பிற்காக ஃப்ளெமிங், செயின், ஃப்ளோரி. ஓகேங்களா, ஸோ ஃப்ளெமிங்கு, செயின், ஃப்ளோரி அது மூணு பேர்த்துக்குமே வந்து 1945 என்னது இவங்களுக்கு வந்து நோபல் ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க. சரியா, ஸோ இது வந்து இது வரைக்கும் வந்து பார்க்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஆல்.